தை அமாவாசை கழிந்து பிரதமை அன்னைக்கும் தித்திய அன்னைக்கும் 11 கருட சேவைங்கிற உற்சவம் நடக்கும். அந்த 11 கருட சேவையும் இந்த மணிமாட கோவில்ல தான் நடக்கும். இங்கதான் ஒவ்வொரு பெருமாளுக்கும் கருடனோட இருக்கிறதுக்கு இடம் விட்டு வச்சிருக்கா. எல்லா பெருமாளும் எழுந்துருள்வார்கள். இவர்களை மங்களாசாசனம் பண்றதுக்கு திருமங்கையாழ்வாரும் எழுந்துருள்வார். திருமங்கையாழ்வார மங்களாசாசனம் பண்றதுக்கு மணவாள மாமுனிகள் எழுந்துருள்வார். இத்தனை பேரோட சேர்த்து நக்கிற தை மாச அமாவாசை உற்சவம் 11 கருட சேவை உற்சவம். பெருமாளையும் ஓரிடத்துல கருடோத்சவத்தோட சேவிச்சு நடலாம். ருத்ரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட அதை போக்கிக் கொள்ளுவதற்காகத்தான் இங்கு வந்தார். 11 உருவத்தோட பெருமானை நோக்கி தவம் புரிந்தார். அப்ப அவருக்கு காட்சி கொடுக்கணுங்கிறதுக்காக பெருமாள் இங்கேதான் முதல்ல அவர் காட்சி கொடுத்தார். இவர் நாராயண பெருமாள், பதரிகாசிரமத்து பெருமாள். இங்க இன்னொரு சரித்திரம் சொல்லப்படுறது. இந்திரனுக்கு சாபம், அதை போக்கி